பார்க்க திமிங்கில மாதிரி இருக்கிற லார்ஜ் டூரிங் மோட்டார் சைக்கிள்ஸ் தான் இன்றைக்கி 1, 2, 10 வரைக்கும் வருஷப்படுத்த போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரில, பட் கண்டிப்பாக மஜாவாக இருக்கும். ஏன்னா வீடியோ பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. டாப் 10 லார்ஜ் டூரிங் பைக்ஸ். சேனல் புதுசாக என் பேர் வரும். உங்களுக்கு பைக் ரைட் ட்ராவல் மோட்டோ vlog இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா சும்மா அந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தன் தட் என்ன மக்களே எப்படி இருக்கீங்க? நம்ம அட்வென்ச்சர் பைக்ஸை பற்றி பார்க்கல. ஸ்மால் ஆர் மிட் சைஸ்டு டூரர்ஸ் லைக் வர்சிஸ் இதெல்லாம் கூட நம்ம கணக்கில் சேர்த்துக்கல. BMW 1250s கூட இதில் சேர்க்கல. இந்த லிஸ்ட்டில் இருக்கணும்னா டார்க்கு கொட்டி கிடக்கணும், காருக்கு ஈக்குவலாக லக்ஸரியாக இருக்கணும், அந்த கம்பெனியோட ஃப்ளாக்ஷிப் டெக்னாலஜி எல்லாமே இருக்கணும், மனசாட்சியே இல்லாமல் சொகுசாக இருக்கணும், மைல்ஸை க்ரச் பண்ணணும், அண்ட் ரொம்ப முக்கியமாக திமிங்கில மாதிரி பெருசாக இருக்கணும். ப்ளஸ் சைஸ்டு பவர் க்ரூசஸ் மட்டும்தான் இன்னைக்கு லிஸ்ட்டில். நம்பர் 10 டுகாட்டி டயவல். குட்டி திமிங்கிலம் தான், ஆனால் தரமான திமிங்கிலம். டுகாட்டியோட ஃப்ளாக்ஷிப் பவர் க்ரூசர் இப்போது லேட்டஸ்ட் டிசைன், இன்னும் பயமுத்துற மாதிரி வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டுகாட்டி ஒரு இட்டாலியன் ஐட்டம், பார்க்க அழகாக தான் இருக்கும், பறக்க வெல் எலக்ட்ரானிக்லி லிமிட்டட். 1262cc twin cylinder engine, 162 horsepower at 95,000 rpm and 129 Nm of peak torque at 7500 rpm. 17 லிட்டர் தான் ஃபியூவல் டேங்க்கு, 16 கிலோமீட்டர் தான் மைலேஜ், 50 mm அட்ஜஸ்டபிள் USD ஃப்ரண்ட் ஃபோர்க் அண்ட் பின்னாடி ப்ரீலோட் அண்ட் ரீபவுண்ட் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக்கு, அலுமினியம் கேஸ்டட் சிங்கிள் சைடட் ஸ்விங்காம், பாருங்கள் ஒரு சைடில் தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் மஃப்ளர் ஆக்ரோபோவிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மஃப்ளர், கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டரோட அண்ட் 2 லாம்படா ப்ரோப்ஸோட. சூப்பர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா கார்னரிங் ABS, டுகாட்டியோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரைடிங் மோட்ஸு, பவர் மோட்ஸு, டுகாட்டியோட வீலிங் கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், டுகாட்டி பவர் லான்ச்சு, ஹேண்ட்ஸ் ஃப்ரீ, பேக்லிட் ஹேண்டில் பார் ஸ்விட்சஸ்ஸு, ஃபுல் LED லைட்டிங் சிஸ்டம், டுகாட்டியோட குவிக் ஷிஃப்டரு, மல்டிமீடியா சிஸ்டம், ஆன்டி தெஃப்ட் சிஸ்டம், ஒரு 3.5 inch TFT கலர் டிஸ்பிளே அண்ட் டெடிகேட்டட் வார்னிங் லைட் டிஸ்பிளேன்னு எல்லாமே ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டுகாட்டி. விலை ஆரம்ப விலை 16 lakhலேருந்து அதிகபட்சம் 24 lakhs வரைக்கும் போதும் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸே. அடுத்து ரேங்க் நம்பர் 9 சுசுகி ஹாயபுசா GSX 1300R. இது ஸ்போர்ட்ஸ் பைக்கா இல்லை டூரரா இல்லை ஸ்போர்ட்ஸ் டூரரா யாரு கண்டா பார்க்க திமிங்கல மாதிரி பெருசாக இருந்தனால லிஸ்ட்டுக்கு குவாலிஃபை ஆயிடுச்சு. For many years, fastest production motorcycle in the world, ஹோண்டாவையும் கவாசாக்கியும் ஓட விடணும்னு கோவத்தில் செய்யப்பட்ட பைக், the Peregrine Falcon or the Hayabusa. 1340cc, 190 horsepower at 9700 rpm and 150 Nm of peak torque at 7000 rpm. 4-cylinder engine, 6-speed gearbox, 20 liter of fuel tank capacity. Frontline inverted telescopic coil spring oil damped suspension and பின்னாடி link type coil spring oil damped. டியூவல் எக்ஸாஸ்டோட சேர்ந்து இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா சுசுகி இன்டெலிஜென்ட் ரைட் சிஸ்டம், சுசுகி டிரைவ் மோட் செலக்டர் ஆல்ஃபா, TFT LCD பேனல், 6 axis Bosch IMU அண்ட் பவர் மோட் செலக்டர், ஆன்டி லிஃப்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர், மோஷன் ட்ராக் பண்ணி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம் ஒன்று, லான்ச் கண்ட்ரோல் சிஸ்டம், எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், ஸ்லோப் டிபெண்டன்ட் கண்ட்ரோல் சிஸ்டம், ஆக்டிவ் ஸ்பீட் லிமிட்டரு, மோஷன் ட்ராக் பண்ணி பிரேக் பண்ணுற ஒரு சிஸ்டம், ஹில் ஹோல்ட் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், ரொம்ப முக்கியமாக ஹயபுசாவோட ட்ரைட் அண்ட் ட்ரூ ட்வின் ஸ்பார் அலுமினியம் ஃப்ரேம் அண்ட் ஸ்விங் ஆர்ம், LED ஹெட்லைட்டு, LED பொசிஷன்ஸ் வித் இன்டெகிரேட்டட் டர்ன் சிக்னல்ஸ் அண்ட் LED ரியர் காம்பினேஷன் லைட்ஸ். விலை 17 லட்சம். அடுத்து நம்பர் 8 த இண்டியன் பர்சியூட். லார்ஜ் டூரிங் மோட்டார் சைக்கிள்ஸை பேகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேக்கெல்லாம் எடுத்துக்கின்னு ஊரெல்லாம் சுற்றுறதுனால அந்த கேட்டகரியோட பிதாமகன் த இண்டியன் பர்சியூட். 1768cc லிக்விட் கூல்ட் பவர் ப்ளஸ் இன்ஜின், 178 Nm of peak torque. நிறைய ஸ்பெக்ஸ் இருக்குது, பட் முக்கியமான ஸ்பெக்ஸை மட்டும் சொல்கிறேன். வண்டியோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 22.7 லிட்டர் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வண்டியோட வெயிட்டு 628 kilos, 1/2 டன்னுக்கும் மேலே. ஃபீச்சர் லிஸ்ட் மட்டுமே 2 பேஜுக்கு போச்சு. உங்களுக்கு வியக்கிற விஷயத்த மட்டும் சொல்கிறேன். லைவ் வெதர் அண்ட் டிராஃபிக் நோட்டிஃபிகேஷன், இன்ட்யூட்டிவ் டெஸ்டினேஷன் சர்ச்சு, வெஹிக்கிளோட ஹெல்த் அண்ட் வெஹிக்கிள் லொக்கேட்டர், 7 inch டச் ஸ்க்ரீன், அதில் கிளாக்கு, ஆம்பியன்ட் ஏர் டெம்பரேச்சரு, ஹெட்டிங்கு, ஆடியோ இன்ஃபர்மேஷனு, டிஸ்பிளே, மேப் அண்ட் நேவிகேஷன், ப்ளூடூத் ஸ்டேட்டஸ் ஃபார் ஃபோன் அண்ட் ஹெட்செட்டு, வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ் லைக் டயர் ப்ரெஷர், வோல்டேஜ், இன்ஜின் ஹவர், ஆயில் சேஞ்சு, இதெல்லாம் வர காட்டுது. அண்ட் ட்ரிப் ஹீட்டர்ஸ்க்கு அப்பாற்பட்டு ரைட் மோட் செலெக்ஷன், பிரைட்னஸ் செலெக்ஷன், வெஹிக்கிள் ட்ரபிள் கோட் ரீட் அவுட்டு, ஆப்பிள் கார்ப்ளே இன்டெகிரேஷனும் இன்க்ளூடட். இது மட்டும் இல்லாமல் selectable ride modes, rear cylinder deactivation, cruise control, tire pressure monitoring, remote locking hard saddlebags and trunk, and 135 liter of storage.
10 இல்லை 20 இல்லை 30 இல்லை 135 liters ஆஃப் ஸ்டோரேஜ், ஹைவே பார்ஸு, அட்ஜஸ்டபிள் ஹேண்டில் பார்ஸு, பேசஞ்சர் ஃப்ளோர் போர்ட்ஸு, பிரெம்போ பிரேக்ஸு, அஃப்கோர்ஸ் ஏபிஎஸும் இன்க்ளூடட், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அண்ட் கீ இக்னிஷன், சாசி மவுண்டட் ஃபேரிங்கு, பவர் விண்ட்ஷீல்டு, அட்ஜஸ்டபிள் ஃபேரிங், ஏர் ஃப்ளோ வென்ட்ஸு, ஹீட்டட் கிரிப்ஸு, ஏன்னா நீங்கள் குளிரில் ஓட்டினீங்கன்றான் அதுக்காக. அண்ட் 200 watts ஆடியோ சிஸ்டம் வித் AM, FM, ப்ளூடூத், USB, ஸ்மார்ட் ஃபோன் கம்பேட்டபிள் இன்புட், வெதர் பேண்டோட சேர்த்து 12 volt சார்ஜிங் போர்ட்டும். விலை 47 லட்சம் ரூபாய் இந்த திமிங்கலம். ஏன் இருக்காது? அடுத்து ரேங்க் நம்பர் 7, Kawasaki H2 SX SE. A first class tourer by Kawasaki. கவாசாக்கியோட ஃப்ளாக்ஷிப் H2ஓட டூரிங் ஃபார்மேட்டு சூப்பர் சார்ஜ் இன்ஜினையும் சேர்த்து 2018 இது டிஸ்கண்டினியூ ஆகி மறுபடியும் ரீஎன்ட்ரி. 998cc லிக்விட் கூல்ட் 4-stroke inline 4, 200 horsepowers at 11,000 rpm and 137.3 Nm of peak torque at 9,500 rpm. இதோட கூலிங் சிஸ்டம் கொஞ்சம் sophisticated, forced lubrication with wet sump and oil cooler, compression ratio 11.2:1. Valve system DOHC with 16 valves and gearbox 6-speed return dog ring oda. Suspension front la 43mm inverted fork with KECS controlled rebound and compression damping, and pinadi Unitrack BFRC gas charge shocks with piggyback reservoir. Notable features அடிப்படையில் economical riding indicator, electronic throttle valves, Kawasaki engine brake control, Kawasaki launch control mode, cornering management function, Kawasaki traction control, smartphone connectivity, selectable power modes, anti-lock braking system, Showa Skyhook electronically equipped ride adjustment, and vilai 29 lakhs. Number 6, the Indian Challenger. பேகர்ஸ்க்கெல்லாம் பேகர் இவர் தான். 1768cc பவர் ப்ளஸ் இன்ஜின், 122.5 PS at 5,500 rpm and 170 Nm of peak torque at a humble 3,800 rpm. 22.7 liters of fuel tank capacity and வண்டியோட gross weight 628 kilograms. அதே அரட்டன் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. ஃபீச்சர் லிஸ்ட்டில் ஃபேரிங் மவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஃபீச்சரிங் ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், காஜ், ரேஞ்சு, ஓடோமீட்டர், கரண்ட் கியர் பொசிஷன் எல்லாமே அனலாக். இந்தியன் மோட்டார் சைக்கிள்ஸோட சேலஞ்சர் அண்ட் பர்சூட் வேரியன்ஸில் அண்டர் த ஹூட் எந்த சேஞ்சுமே இல்லை, அதே இன்ஜின் தான், அதே பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபீச்சர்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் கொஞ்சம் மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக் சிஸ்டம், அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷனு, ஸ்மார்ட் லீன் டெக்னாலஜி, ரைட் மோட் டிஃப்ரென்சஸ்ஸு, அனலாக் அண்ட் டிஜிட்டல் மீட்டர்ஸு, இவ்வளோ தான் அதோட மேஜர் டிஃப்ரென்ஸு. அடுத்து ஒரு நாள் என்னைக்கா ஃப்ரீயாக இருக்கும்போது இந்தியன் மோட்டார் சைக்கிளோட ஹிஸ்ட்ரி, லெகசி அண்ட் ப்ராடக்ட் அதோட ரேஞ்சஸை மட்டும் தனியாக எடுத்து விளையாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வண்டியோட விலை ரூபாய் 25 lakhs அரௌண்ட் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 5, ஹார்லே டேவிட்சன் ரோட் கிங். இப்போ டிஸ்கண்டினியூட் ஆனால் ஸ்டில் லிவ்ஸ் லைக் அன் இம்மார்டல். 1746cc air-cooled V-twin cylinders, electronic sequential port fuel injection system, 83 horsepower at 5,020 rpm and 147 Nm of peak torque at 3,250 rpm. 10:1 compression ratio and Harley Davidson Road King வந்து வெறும் 16.67 km/L தான் கம்பெனி கிளைம்டு மைலேஜ். கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா Harley Davidson Road Kingல ரிஃப்ளெக்ஸ் டிஃபென்சிவ் ரைடர் சிஸ்டம், ஹை பீமு, இது ஹை பீம்லாம் ஃபீச்சர்னு சொல்லியிருக்காங்க உங்கள் வெப்சைட்டில், ரன்னிங் லைட்ஸு, டிரெக்ஷனல் லைட் பார்ஸு, நியூட்ரல், லோ ஆயில் ப்ரெஷரு, இன்ஜின் டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணுறது, டர்ன் சிக்னல்ஸ், பேட்டரி, செக்யூரிட்டி சிஸ்டம், லோ ஃபியூல் வார்னிங், க்ரூஸ் கண்ட்ரோல், ஏபிஎஸ், ஆர்பிஎம் அண்ட் கியர் டிஸ்பிளே, மைல்ஸ் டு எம்டி. அவ்வளோதான். இதுக்கப்புறமா வரது எல்லாமே பேசிக்கு. கொஞ்சோண்டு அட்வான்ஸாக என் கணக்கு தெரிஞ்சது ஒன் டச் ஓப்பனிங் சேடில் பேக். வாவ். விலை 28 lakhs. இப்போ ப்ரீ ஓன்டு மட்டும் தான் கிடைக்கும் வாங்கணும்னு நினச்சாலும். அடுத்து நம்பர் 4, BMW K1600. The father of all German baggers. நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்ட வண்டி ஆயிடுச்சு இப்போது. 1649cc oil and water cooled 6-cylinder 4-stroke inline engine with 4 valves per cylinder, electronic intake pipe injection. இதெல்லாம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது 160 horsepower at 6,750 rpm and 180 Newtons of peak torque at a humble 5,250 rpm. BS6 compliant and compression ratio 12.2:1.
மைலேஜ் அடிப்படையில் 16 km/L வந்தால் பெரிய விஷயம். அண்ட் டாப் ஸ்பீடு அப் டு 200 km/h. ஃப்ரண்ட்டில் 320mm டியூவல் டிஸ்க் 4 piston calipers அண்ட் பின்னாடி 320mm சிங்கிள் டிஸ்க் டபுள் piston caliper. ABS வந்து BMW Motorrad integrated ABS அண்ட் பார்ட் integrated stunt layer optimized. Some of the key features ன்னு பார்த்தா 10.25-inch color TFT display with connectivity and integrated map navigation. ஆடியோ சிஸ்டம் அடிப்படையில் ஒரு சூப்பரான 2.0 ஸ்பீக்கர்ஸ், DAB+, சேட்டிலைட் ரேடியோ அண்ட் சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ். ஸ்பெஷலாக சார்ஜிங் போர்ட்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஃபார் மொபைல் ஃபோன்ஸ் இன்க்ளூடிங் USB Type-C socket, fully LED headlight with light ion and adaptive cornering light, double tone fanfare and 4 configurable favorite button cluster, dynamic traction control, 3 riding modes for rain, road, dynamic and engine brake control, dynamic ESA electronic suspension adjustment with automatic load leveling. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஹீல் ஸ்டார்ட் கண்ட்ரோலு, டயர் ப்ரெஷர் கண்ட்ரோலு, ஹீட்டிங் கிரிப்ஸு, சீட் ஹீட்டிங், எது பம்ப்ஸ் வச்சுக்கிற இடம் ஒரு வேளை கோல்டு கண்ட்ரீஸில் ஸ்னோஃபால் எல்லாம் பயங்கர ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீட்டு ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம. அண்ட் சைட் கேசஸ்ஸு, டாப் கேசஸ்ஸு, ஏகப்பட்ட ஸ்டோரேஜ் கேசஸ்ஸு. 32 லட்சம் ரூபாய் எக்ஸ்ஷோரூமே. அதுக்கு என்னெல்லாம் வரணுமோ எல்லாத்தையும் குத்துடுறாங்க. வாங்கி ஓட்டினீங்கன்னா பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. நம்பர் 3, ஹார்லே டேவிட்சன் ரோட் லைட், தி அல்டிமேட் அமெரிக்கன் பேகர். 1868cc. To make things interesting, இது 2-wheel version மட்டும் இல்லைப்பா, 3-wheel version இருக்குது. பட் let's only discuss the 2 wheels. ஓகேவா, எங்கே விட்டேன்? 1868cc air cooled Milwaukee 8 114 V twin petrol engine, electronic sequential port fuel injection, air cooled தான், 93 horsepower at 5250 rpm and 158 Nm of peak torque. வெறும் 3250 rpmல ரீச் ஆகுது. இழுத்து விட்டுறோம் போல இருக்குது. கிளச்சு ஹைட்ராலிக் ஆக்டிவேட்டட் வித் அசிஸ்டன்ட் ஸ்டெப்பர் கிளச் ஃபங்க்ஷன்ஸ். ஃப்ரண்ட் பேக்கு 300mm டியூவல் ஃப்ளோட்டிங் ரோட்டர்ஸ் வித் 4 piston calipers அண்ட் பின்னாடி 300mm ஃபிக்ஸ்டு ரோட்டர் 4 piston calipersோட. சஸ்பென்ஷன் அடிப்படையில் 40mm டியூவல் பெண்டிங் வால்வு, பின்னாடி ப்ரீமியம் லோ ஹேண்டில் அட்ஜஸ்டபிள் ரியர் சஸ்பென்ஷன். எக்ஸாஸ்ட் 212 டியூவல் எக்ஸாஸ்ட் வித் டேப்பர்ட் மஃப்லர்ஸ். கீ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா பூம் பாக்ஸு, GTS இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், 2 ஸ்பீக்கரு, 165mm ஃபுல் கலர் TFT, AM FM SD கார்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம், ஃப்ளாஷ் ட்ரைவு அண்ட் MP3 USB கனெக்டர், வாய்ஸ் ரெகக்னிஷன், டெக்ஸ்ட் டு ஸ்பீச், வாவ், LED ஹெட்லைட்டு, LED டெயில் லைட்டு, 2 ட்ரிப் மீட்டர்ஸு, ரேஞ்ச் டு எம்டி. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாத்துலேயும் வராது தான். அண்ட் டன்லோப் ஹார்லே டேவிட்சன் ஸ்பெஷல் சீரிஸ் டயர்ஸு, விலை 40 lakhs மக்களே ஆன் ரோடு. நம்பர் 2, சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க, ட்ரைம்ப் ராக்கெட். இது ஒரு மாதிரியான திமிங்கலம் தான். பேகர் இல்லை, பட் என் கண்ணுக்கு திமிங்கலம் மாதிரி இருந்தது, அதனால் உள்ளே இழுத்துட்டேன். 2294cc, 145.5 bhp at 5750 rpm and 221 Nm of peak torque at a humble 2750 rpmல. இது 221 Nm. 3 சிலிண்டர், ட்ரைம்ப் இல்லை அதான் 3 சிலிண்டர். கார் மாதிரி ஷாஃப்ட் டிரைவர். ஃப்ரண்ட்டில் 320mm ஃப்ளோட்டிங் டிஸ்க், நிசின் 4 piston ஃபிக்ஸ்டு calipers அண்ட் பின்னாடி சிங்கிள் டிஸ்க் தான் 316mm Brembo 2 piston ஃப்ளோட்டிங் calipers. கயாபா 43mm அப்சைட் டவுன் ஃபோர்க்கு முன்னாடி அண்ட் கயாபா பிளாக் ஸ்ப்ரிங் ட்வின் ஷாக்ஸ் வித் 5 position adjustable preload suspension பின்னாடி. இம்ப்ரெசிவான ஃபீச்சர்னு பார்த்தா த பிக்கெஸ்ட் ப்ரொடக்ஷன் மோட்டர் சைக்கிள் என்ஜின் இன் த ஹிஸ்ட்ரி இப்போதைக்கு இவரு தான். அண்ட் வெரி இம்ப்ரெசிவ் டார்க்கு, ஃபியூவல் இன்ஜெக்ஷன், லோ சீட் ஹைட்டு, ABS, ஹியூஜ் ஃபியூவல் டேங்கை தவிர எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ்னு சொல்ல டுகாட்டியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுலேயும் இருக்குது. அண்ட் விலை 25 lakhs, பட் இப்போ டிஸ்கண்டினியூட். ஆனாலும் நம்பர் 2ல வச்சே ஆகணுன்ற கட்டாயம், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, ஹோண்டா கோல்ட்விங். ஹோண்டாவால் ஸ்ட்ரீட் ஸ்பீட்ஸ்டர் மார்க்கெட்டில் கவாசகி, சுசுகி, ட்ரைம்ப், டுகாட்டி, யமஹா கிட்ட நிக கூட முடியல. ஆனால் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். ஆனால் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஸ்பீடிங்க்கு நோ. ஆனால் லாங் ரேஞ்சு, லார்ஜர் டூரிங் திமிங்கலோன்னு வந்துருச்சுன்னா எல்லாரையும் தூக்கி வாயில் போட்டுச்சு. கோல்ட்விங் இஸ் த ஒன்லி பிக் திங் அவுட் தேர். 1833cc liquid cooled 4-stroke 24 valve SOHC flat 6 engine, PGM FI electronic fuel injection, 124 horsepower at 5500 rpm and 170 Nm of peak torque at 4500 rpm. 6 cylinder, 10.5:1 compression ratio, throttle by wire, 7 speed forward and reverse DCT. DCT na
நீங்கள் கிளச்சு பிடிச்சி கீர் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஆட்டோமேட்டிக் இன்ஜின் மாதிரி, கார் ஆட்டோமேட்டிக் ஓட்டிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு வண்டி இது. ஃப்ரண்ட் பிரேக்கு 320mm x 4.5mm dual hydraulic disc with 6 piston calipers and floating rotors and sintered metal pads. பின்னாடி 316mm x 11mm ventilated disc with 3 piston calipers and sintered metal pads. Frontல suspension double wishbone and பின்னாடி ProLink rear suspension. Frame, chassis எல்லாமே அலுமினியம் die cast twin tube தான். 7-inch full TFT color liquid crystal display screen, Bluetooth connectivity, Apple CarPlay and Android Auto integrated, USB Type-C sockets, cruise control with TBW and riding modes, all LED lighting, dual LED fog lamps, extended electric screen, trunk capacity கிட்டத்தட்ட 61 லிட்டர். Seat height 745mm, ground clearance வெறும் 130mm தான். Curve weight a humble 390 kg and fuel tank capacity 21.1 liters. ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலான லார்ஜ் டூரிங் மோட்டர் சைக்கிள். சுருக்கமாக சொல்லணும்னா த பெஸ்ட் திமிங்கிலம் அவுட் தேர். ஸோ மக்களே, யாருக்கு எந்த பைக் வேணும்னு கமெண்ட்டில் ஆர்டர் பண்ணுங்கள், வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓட்டி பார்த்துட்டு ஸ்க்ராட்ச் ஆகாமல் திருப்பி அனுப்பிச்சிடுங்க. எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃபன்னாக இருங்க. இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். See you, bye bye.